நண்பர்களே வணக்கம். போத்தனூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் இன்று 8 பெட்டிகள் கொண்ட மெமு ரயிலை 12 பெட்டிகளாக ரயில்வே நிர்வாகம் மாற்ற உள்ளது. இது கோவை மேட்டுப்பாளையம் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். வணக்கம் நண்பர்களே. போத்தனூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் 1/4/26 தேதி என்று சேலம் ரயில்வே டிவிஷன் மேனேஜர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனுவை சமர்ப்பித்துள்ளோம். அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து போத்தூர் வரை இயக்கக்கூடிய 8 பெட்டிகள் கொண்ட மெமு ரயிலை 12 பெட்டிகளாக மாற்ற வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அது இன்று நடைமுறைக்கு வருவதாக அறிய வந்தோம். கூடவே வேறொரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதாவது 12 பெட்டிகள் கொண்ட மெமு ரயிலை நமக்கு கொடுத்துவிட்டு 8 பெட்டிகள் கொண்ட மெமு ரயிலை மீண்டும் சென்னைக்கே திருப்பி அனுப்பும்படி உத்தரவு வந்ததாக நாம் அறிய வந்தோம். உடனடியாக 5/8/26 தேதி என்று அதே சேலம் ரயில்வே டிவிஷன் மேனேஜர் அவர்களுக்கு அந்த 8 பெட்டிகள் கொண்ட மெமு ரயிலை திருப்பி அனுப்பக்கூடாது, அந்த வண்டியை பயன்படுத்தி கோவையிலிருந்து சேலத்திற்கோ கோவையிலிருந்து திண்டுக்கலுக்கோ மீண்டும் வண்டி இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். அது மட்டுமல்ல, இது சம்பந்தமாக சேலம் ரயில்வே கோட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்ற போது மாண்புமிகு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஈஸ்வரசாமி அவர்கள் கலந்து கொண்ட போது அப்பவே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதாவது 8 பெட்டிகளை 12 பெட்டியாக மாற்ற வேண்டும், அதேபோல் கோவை சேலம் கோவை திண்டுக்கல் மெமு ரயில் மீண்டும் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அதேபோல் கோவை மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு டாக்டர் முனைவர் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவரும் 8 பெட்டிகளை 12 பெட்டியாக மாற்ற வேண்டும், அதேபோல் கோவை சேலம் கோவை திண்டுக்கல் மெமு ரயில் மீண்டும் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இவர்கள் வைத்த கோரிக்கையினாலும் நாமளும் கொடுத்த அழுத்தத்தாலும் இன்று அது நடைமுறைக்கு வந்துள்ளது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே ரயில்வே நிர்வாகம் இந்த 8 பெட்டி கொண்ட மெமு ரயிலை மீண்டும் திருப்பி அனுப்பாமல் கோவைக்கே பயன்படுத்த வேண்டும் என்று தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.